So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம விட்டு கேட்டகரி வைஸ் எல்லோ கட் ஆஃப் பண்ணுச்சு ஆர்ஆர்பி குரூப் டியில் லாஸ்ட் இயர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆர்ஆர்பி குரூப் டியில் எவ்வளோ வேகன்சிஸ் ஜோன் வைஸ் எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்ல மாட்டேன். ஜோன் வைஸ் எத்தனை பேர் ஃபார்மில் போயிருக்காங்க, கேட்டகரி வைஸ் எத்தனை பேர் ஃபார்மில் போயிருக்காங்க, நான் அதோட வீடியோ கூட போட்டிருந்தேன். பை சான்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம என்ன பேச போகிறோம்னா, இங்கே போன வருஷம் என்னெல்லாம் கட் ஆஃப் பண்ணுச்சு ஆர்ஆர்பி குரூப் டி லாஸ்ட் டைம் எப்போ நடந்துச்சோ அப்போ ஆர்ஆர்பி குரூப் டியில் நம்ம ஜோனில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் 1 கோடி ஃபார்ம், லிட்ரலி 1 கோடி, எல்லோரும் சொன்னால் 1 கோடிப்பு அது மாதிரி ஃபார்மில் போயிருக்காங்க. ஸோ பை சான்ஸ் நீங்கள் நேற்று நியூஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் நேற்று பாலிமர் நியூஸில் கேட்டிருக்கும் போது நேற்று தான் நான் கவனித்தேன். அவங்க கூட சொல்லியிருந்தேன் 1 கோடி பேர் ஃபார்மில் போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆர்ஆர்பி குரூப் டியூட்டு தான் கட் ஆஃப் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ கட் ஆஃப் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அன்ரிசர்வ் கேட்டகரி. ஸோ நான் இங்கே கீழே லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் எழுதி வச்சுருக்கேன். இங்கே நான் சொல்ல போகிறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஸோ இது அஃபீஷியல் கட் ஆஃப் எதுவுமே இல்லை. அதே சமயம் கெஸ்ஸிங், பிகாஸ் அந்த கெஸ்ஸிங் படி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்கும்போது நம்மளுக்கு மொத்தம் வேகன்சிஸ் 1 லட்சம் வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 2019 1 லட்சம் வேகன்சிஸ், அதில் மொத்தம் 1 கோடி பேர் போயிருந்தேன். அதுலேயும் 1 கோடி பேர் அது மாதிரி தான் ஃபார்மில் போயிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ 2025 மொத்தமே நம்மளுக்கு வேகன்சிஸ் 32,000 வேகன்சிஸ். ஸோ இது வேகன்சிஸ் ஏறுமா இல்லையா அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு கோர்ட் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது டீட்டெயில் இன்னும் தெரியாதுன்னா குரூப் டியூட்டு அந்த டீட்டெயிலாம் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே முக்கியமாக வந்ததை பேசுவோம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே 1 கோடி பேர் ஃபார்மில் போயிருந்தேன் 2019. அதே சமயம் அங்கே ஃபார்மும் 1 கோடி பேர் போயிருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன கட் ஆஃப் போயிருக்கு, நம்ம எல்லோ டிசைட் பண்ணலாம். ஓகே, எல்லோ கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் இங்கே ஒன்லி ஆர்ஆர்பி சென்னை ஜோன் மட்டும் தான் பேச போகிறேன், வேறு எந்த ஜோன் பற்றியும் பேசலை. ஓகே, ஸோ மெத்தடில் நீங்கள் ரெப்பிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா பை சான்ஸ் ரெப்பிருந்தால் கூட நான் இங்கே சொல்லுங்கள், நான் வேணா சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது அன்ரிசர்வ் கேட்டகரி. ஸோ அன்ரிசர்வ் கேட்டகரி இந்த தடவை தெரியும் ஃபார்ம் நம்மளுக்கு 1 லட்சம் பேர் ரெப்பியிருக்காங்க ஃபார்மை. ஸோ அதோட கட் ஆஃப் போன வருஷம் எக்ஸாம் நடக்கும்போது 60 கட் ஆஃப் போயிருக்கு. ஸோ இந்த தடவை 2025 நம்ம குறைஞ்சது இதோட கட் ஆஃப் 70 to 80 போக வாய்ப்பு இருக்குது. 70 to 80 ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 70 to 85 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகும். ஏன்னா இதில் 1 லட்சம் பேர் தான் கட் ஆஃப் ஃபார்மே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் வேகன்சிஸ் இதில் கம்மி. ஓகே, ஸோ அதனால் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபிசிக்கல்லையும் அவுட் பண்ணுவாங்க, மெடிக்கல் அவுட் இருக்கும், மேபி அந்த மாதிரி சமயத்தில் கூட அவங்க ஸோ கட் ஆஃப் கம்மியாக தான் வைப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது எக்ஸ்பெக்டட் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் 70 to 85 ஃபார் அன்ரிசர்வ் கேட்டகரி. கம்மிங் டு ஓபிசி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு செம ஹார்ட் அட்டாக், ஏன்னா நானும் ஓபிசி கேட்டகரி. ஸோ நான் ரெப்பிருந்த போது நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க, மொத்தம் 5 லட்சம் பேர் ஃபார்ம் ரெப்பிருந்தேன், 5 லட்சம் பேர். ஸோ போன தடவை கட் ஆஃப் 55 போயிருக்கு. ஆனால் இந்த தடவை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் அன்ரிசர்வ் கேட்டகரியோட அதிகமாக மார்க் கட் ஆஃப் போகும். ஏன்னா 5 லட்சம் பேர் எங்கே, 1 லட்சம் பேர் எங்கே. ஸோ ஓபிசி கேட்டகரிக்கு போன தடவை 55 போயிருக்கு. ஸோ நம்ம இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சேம் 70 to 85. இதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா 85க்கு மேலே போணுச்சுன்னா, ஏன்னா பல ஸ்டேட்டில் 85, 90லாம் போயிருக்கு. ஸோ சான்சஸ் இருக்குது, ஆனால் பார்ப்போம் என்னென்னு. ஸோ 80 to 85 போகலாம். கம்மிங் டு எஸ்சி ஷெட்யூல்ட் காஸ்ட். ஓகே, இவங்களுக்கு கட் ஆஃப் லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடந்ததில் 49 போயிருக்கு. ஏன்னா இவங்களோட வேகன்சிஸ் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, அதே சமயம் ரெப்ன ஃபார்ம்ஸும் நல்லா இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப கம்மியெலாம் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. ஏன்னா போன தடவை 49 போயிருக்கு. ஆனால் இந்த தடவை அவங்களுக்கு வேகன்சிஸும் கம்மி, அதே சமயம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகம். ஸோ அவங்களுக்கு போன வருஷம் 49 போயிருக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்கும்போது. இந்த தடவை அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 60 வரைக்கும் போகலாம், மேக்ஸிமம் 60 to 65 போகலாம். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப். ஸோ ஷெட்யூல் காஸ்ட்டில் ஒரு 5-10 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்னால் இல்லை, 5-10 மார்க் தான் டிஃப்ரென்ஸே. கம்மிங் டு ஷெட்யூல் ட்ரைப், லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்கும்போது 43 போயிருக்கு, ரைட்டா? 43 போயிருக்குன்னா இந்த தடவை குறைஞ்சது அவங்களுக்கு 60 வரைக்கும் தொடும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி 65 தொடுதுன்னா அதுலேருந்து 5 மார்க் குறைச்சி எஸ்டியில் 60 வரலாம். ஏன்னா அதுக்கு மேலே அதிகம் பண்ண மாட்டேன். ஓகே, எப்போவுமே எஸ்டியூட் கேட்டகரி கம்மியாக தான் இருக்கும் கட் ஆஃபில். ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்.
ஸோ இவங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்கும்போது 40 போயிருக்கு. இந்த தடவை வேகன்சிஸ் அப்ளிகேஷன் எப்படினால, ஆனால் நம்மளோட ஜோன்லேயே நான் கம்மியாக அப்ளிகேஷன் எப்படின்னா இடபிள்யூஎஸ் மட்டும் தான். ஸோ அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ போன தடவை 40 போயிருக்கு. இந்த தடவை நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் ஒரு 60 வரைக்கும், 42. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஹையாக தான் பேசணும், ஏன்னா வேகன்சிஸ் அப்படி, அதே சமயம் அப்ளிகன்ஸும் அப்படி இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 40னா 60 வரைக்கும் போகலாம். மீன்ஸ் 20 மார்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ சொல்லப்போனால் எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு எல்லாருமே அரவுண்ட் 50 to 65 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே கட் ஆஃப் போக சான்சஸ் கம்மி. ஏன்னா ஃபார்ம் நிறைய பேர் இருப்பிருக்காங்க, ஆனால் ஃபார்ம் நிறைய இருப்பினது ஓபிசியில். ஸோ உங்களுக்கு சான்சஸ் எஸ்சி, எஸ்டி அப்புறம் இடபிள்யூஸில் சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ கம்மிங் டு ஓபிசி, நான் சொன்ன மாதிரி அரவுண்ட் 80 கட் ஆஃப் போவாயிருக்கு, 80 to 85. அதே சமயம் அன்ரிசர்வ்க்கும் 80 to 85 சொல்லலாம். ஓகே. ஸோ இது நான் சொன்னது எல்லா கட் ஆஃப்மே ஏன் கெஸ்ஸிங் படி. ஏன்னா அப்போ 1 லட்சம் ஃபார்ம், இப்போ ஒன்லி 32,000 தான் ஃபார்ம். அதுலேயுமே 32,000 வேகன்சிஸ்னால் நம்ம ஜோனுக்கும் வேகன்சிஸ் கம்மி தானே. அந்த இதில் நான் ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். ஓகே. இது 100% அஃபிஷியல்னு சொல்ல மாட்டேன், நானாக எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறது. ஓகே. ஸோ நீங்கள் இந்த டார்கெட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஹவர் யுத்தத்தில் இறங்கியாச்சுன்னா சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ பல பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ நான்லாம் ஜாபை விட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஸோ என்ன பண்ணுறது ப்ரோ, நானுமே உங்களை மாதிரி தான், கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கும். ஸோ பார்க்கலாம், ட்ரை பண்ணுவோம். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தோல்வி ஒத்துக்கிறதுக்கு பதிலாக போனதுக்கப்புறம் தோல்வி ஒத்தா கூட சரி, ஒரு மனசு நிம்மதி இருக்கும். ஓகே நம்ம ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் தோற்று போகணுன்னு. ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தோற்றா அது நல்லா இருக்காது. ஓகே. ஸோ கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. ஸோ இன்னொரு விஷயம், நான் இப்போ ஒரு 2-3 நாளாக நான் லைவ் போட்டுட்ருக்கேன் ப்ராக்டிஸ் செட்டோடு. மேபி பல பேர் பார்த்துக்கிட்டீங்க. அந்த 2 நாள் முன்னாடி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ சாட்டர்டே சண்டே போடல, அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சேர்ந்துருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் ப்ராக்டிஸ் செட் கொஞ்சம் கொஷின்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி 1 day 1 நம்ம ப்ராக்டிஸ் செட் பண்ணலாம். ரீசனிங் விட்டு எது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும், எனக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி 7 மணிக்கு உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செட் கிடச்சிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செட் லைவில் இருப்போம். நானும் லைவில் தான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் அதில் கூட கேட்கலாம், நான் உங்களுக்கு அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ 7 மணிக்கு இன்னொரு லைவில் சேர மறந்துடாதீங்க. அதே சமயம் இன்னொன்று சில பேர் சொன்னீங்க ப்ரோ டெலிகிராமில் ஜாயினே பண்ண முடியலையான்னு. ஸோ அது என்னென்னா என்னால் டெலிகிராம் ரொம்ப நல்லா ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ எல்லோரும் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குவாங்க. பெட்டர் வாட்ஸ்அப் குரூப். ஏன்னா வாட்ஸ்அப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, லிங்க் அமுக்கணும்னு டக்குன்னு நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் டெலிகிராமில் 20 நிமிஷத்துக்கு மேலேயே அது ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் சேருங்க. ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் நல்லாவே ஆக்டிவாக இருக்கேன். ஸோ இப்போ ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் சேர்ந்துருக்கீங்க. ஹவர் இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ எம்டி வாட்ஸ்அப் போட்டு லிங்க் உங்களுக்கு எம்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா எம்டி சேனல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும் எம்டி வாட்ஸ்அப் லிங்க். ஸோ அதில் சேர மறந்துடாதீங்க. ஸோ அதில் எல்லா அப்டேட்ஸ், கரண்ட்லி என்ன அப்டேட், கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் அது எல்லாமே நான் போட்டுட்ருப்பேன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு கட் ஆஃப் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7 மணிக்கு லைவில் வந்து 7 மணிக்கு லைவில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.